ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்கேன் என் ஒய்ஃபுக்காக. இது என்ன அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவளுக்கு வந்து எந்த மாதிரி திங்ஸ் பிடிக்கும் அப்படின்னா, பெரிய பெரிய விஷயம்லாம் அவள் ஆசைப்பட மாட்டாள். எல்லாமே சும்மா குட்டி குட்டி பொருளாக தான் ஆசைப்படுவாள். இந்த குழந்தைங்களுக்குலாம் எந்த மாதிரி பொருள் பிடிக்கும்? இந்த மாதிரி விளையாட்டு சாமான், சொப்பு சாமான், குட்டி குட்டி பொம்மைகள், டால், சாக்லேட்டு, குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் அவளுக்கும் பிடிக்கும். அவளுக்கு இது பிடிக்குமோ அவளுக்கு இது பிடிக்காதோ அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறதை விட்டுட்டு, குழந்தைங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்குமா அப்போ அவளுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ வந்து அவளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இப்போ நான் வாங்கி வச்சுருக்கேன். அவளுக்கு வந்து ஐஃபோனு, வயர் நெக்லஸ்ஸு, காரு இதெல்லாம் வேணுமா, இல்லை இந்த ஒரு பொம்மையை வச்சுட்டு இந்த விளையாட்டு சாமான் வேணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவளுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள். ஒரு நாள் அவள் ஆன்லைனில் இதை பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, குட்டியாக செமையாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதை வந்து நம்ம வாங்கி அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவளுக்கு தெரியாமலே நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் வந்து வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டேன். ஏன்னா எப்படி நான் வீடியோ பண்ண போகிறோம் அவளுக்கு தெரியாமல் இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்லிட்டேன். ஸோ அவளுக்காக தான் இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்றது வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு ஓப்பன் பண்ணிடலாமா? என்னடா இது சோப்பு டப்பா மாதிரி இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சோப்பு டப்பா இது சோப்பு டப்பாவோட உனக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? குட்டியான ஒரு ஃபோனுங்க, ஓகேவா? இந்த ஃபோன் தான் வந்து அவளுக்காக நான் வாங்கி வச்சிருக்கிறது. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கும்போதே. இந்த குட்டி குட்டி ஃபோன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறையா குட்டி ஃபோன்லாம் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ வந்து நான் அதை வாங்கிட்டேன். இதுதான் அந்த ஃபோனு. எப்படி இருக்குன்றது பாருங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை வந்து அப்படியே நம்ம வந்து பிரிச்சு இது வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அப்படியே பிரிச்சுக்கலாம், அப்படியே பேசிக்கலாம். இதில் வந்து நிஜமாக இது ஒர்க் ஆகும். பட்டன் மொபைல் தான். 2 சிம் போட்டுக்கலாம், கால் பேசிக்கலாம். வாட்ஸ்அப் மட்டும் முடியாது, மற்றபடி இதில் எல்லாமே இருக்குது. இதில் வந்து ப்ளூடூத் இருக்குது, டார்ச் லைட் இருக்குது, 3G ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து 2 சிம்மு. ஸோ இது வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணல, அதெல்லாம் தாண்டி கையில் அப்படி க்யூட்டாக அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அவள் வந்து சொல்லிட்டு இருந்தா. ஸோ நான் வந்து டக்குன்னு வாங்கிட்டேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக குட்டியாக செம்மையாக இருக்குது. இதுதான் நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சோப்பு டப்பா தாண்டி உனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு இருந்தேன். அவர்கிட்ட என்ன தான் வந்து பெரிய பெரிய ஐஃபோன்லாம் இருந்தாலுமே இதை பார்த்துட்டு அவள் ஆசைப்பட்டா. அப்படிலாம் பார்த்துக்கோங்க அவளோட கேரக்டர் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் வச்சுக்க ஐஃபோனை விட இதுதான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அவளுக்கு வந்து இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கினேன். இது கூடவே வேறு என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். அந்த பாக்ஸுக்குள்ளே இதை ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதை வந்து நான் யூஸ் பண்ணல. ஸோ இப்போதைக்கு வந்து வீடியோவில் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஃபோன் பேசுகிற மாதிரி ஏதாவது கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறேன். அவளை பார்க்கும்போது இதை நான் அவள்கிட்ட கொடுத்துருவேன். அது வரைக்கும் நான் வந்து இதை ஆன் பண்ணிலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்படியே தான் இருக்க போது. நம்ம கான்செப்டுக்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஆன் பண்ணாமல் இருந்தால் இல்லை இல்லையா? இதை அவகிட்ட ஃபோட்டோ எடுத்து காட்டின உடனே அவள் பட்ட சந்தோஷம் இருக்கே பாப்பா, அதை நேரில் பார்க்க முடியல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டா. சரி, இது கூட வந்து வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம். ஒரு சார்ஜர் இருக்குது, அது நமக்கு தெரியும். இது வந்து ஒரு ஃபோன் அப்படின்னாலே ஒரு சார்ஜர் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து சி டைப் தான், நம்ம யூஸ் பண்ணுற சி டைப் சார்ஜர் தான். ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம். அப்புறம் வந்து ஒரு பின்னு, அதாவது சிம்மு கலட்டுற ஒரு பின்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோப்பு, கழுத்தில் மாட்டிக்கிட்டு தொங்க விடுறது. இந்த சின்ன பிள்ளைங்களாம் கழுத்தில் மாட்டிக்கிட்டு போன வரைக்கும் தொங்க விட்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ரோப்பு. இதை வந்து ஃபோனில் மாட்டிக்கிட்டு தொங்க விட்டுக்கலாம். இதை அவன்கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஜாலி, நானும் இப்போ கழுத்தில் மாட்டிக்கிட்டு தொங்க விட்டுட்டு சுற்றுவேன் அப்படின்றான். பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபோனு ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு குட்டியாக. ஸோ இதுதான் அவளுக்காக நான் வாங்கி வச்சுருக்கிற ஒரு கிஃப்ட். இன்னும் சில கிஃப்ட்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன். பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக நான் வந்து வாங்கினது இந்த கிஃப்ட்.
இது வந்து கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா வந்து இதை பார்த்துட்டு அவள் எக்ஸைட் ஆனதுனால தான் நம்ம வாங்கினோம். ஸோ வந்து இது கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்கும். இதை அவள் கையில் கொடுக்கும் நேரத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் இன்பா. பாய் பாய். சி யூ. இது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.